ஏசி வேணுகோபால் வந்து திமுக கிட்ட நீங்க பேசிருக்காங்க. ஏன்னா தமிழக வெற்றிக்காக எதிர்பார்த்து காங்கிரஸ் இப்ப அவங்களும் அங்க போய் பேசிருக்காங்க. அதை பத்தி இல்ல, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டோம். அது அவங்களுடைய கூட்டணி சார்ந்த விஷயம். நாங்க மக்களோட பேசி கொண்டு இருக்கிறோம். நாங்க அவங்க கட்சி கூட்டணிக்குள்ளார பேசுவதை பத்தி நாங்க எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. ஆனா திரும்பி திசையெல்லாம் மக்கள் என்ன பேசுறாங்கிறத நல்லா உணர முடியுது. அது என்னன்னா, எங்க பார்த்தாலும் ஒரு போராட்ட நாடாக தமிழ்நாடு மாறி இருக்கு. இது வெறும் அரசியலுக்காக சொல்லிங்க. மாணவர்களும் போராடுறாங்க, ஆசிரியர்களும் போராடுறாங்க, தூய்மை தொழிலாளர்களும் போடுறாங்க, பேராசிரியர்களும் போராடுறாங்க, மீனவர்களும் போராடுறாங்க. அப்ப யாருமே நிம்மதியா இல்லை என்பது தெரிகிறது. இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சாமர்த்தியமா மக்கள் பேசு பொருளாகிடக்கூடாது. வேற எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எரிந்த நிலையில் பெண்களின் சடலங்கள் கடந்த ஒரு வாரமா ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. போன வாட்டி எங்கேயாவது தோட்டத்து படுகொலைகள்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் தோட்டத்துல போய் வேலை விவசாயிகள்லாம் படுகொலை செய்வது, இப்படி பல விஷயங்கள் நடக்குது. அதை மக்கள் கிட்ட அது பேசு பொருளாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக இவர்கள் மீண்டும் மீண்டும் துண்டு எடுத்து சுத்துறது, துண்டை சுத்துறதா அவங்க வேலை. ஊருக்குள்ள தொகுதிகளை போய் சுத்த வேண்டிய இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே நாங்க மக்கள் பணியில ரொம்ப பிஸியா இருக்கோம். டிவிக்கு டிஎம்கே தான் சொல்றாங்க. ஆனா திருக்கோவில் சட்டமன்ற தொகுதியில் இது வரைக்கும் ஏதாவது முதல் முறையா 3 வருஷத்துல முதல் முறையா ஒரு கூட்டம், அதுலயும் பெரும்பாலும் வந்து திமுக எம்எல்ஏ பத்தி அதிகமா பேசுறோம். இல்ல, நான் இன்னொரு வட்டியும் சொல்றேன். ஒவ்வொரு வீட்லயும் வீட்டுக்கு வீடு விஜய் இருக்கிறாரு. நாங்க மேடை போட்டு பேசாத பத்தி சொல்றோம் கேக்குறீங்க. ஆனா மக்கள் அவங்க வீட்டுக்குள்ளார பேசிட்டு இருக்கிறாங்க. அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, வாக்காளரா இருக்கிறாங்க. அப்ப அவங்க எப்ப வருவாங்கன்னா, தேர்தலின் போது உங்களுக்கு அது தெரியும். வீட்டுல இருந்து மட்டும் வர மாட்டாங்க, வெளிநாட்டுல இருந்தே வருவாங்க, விமானங்கள்ல கிளம்பி வருவாங்க. இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றுல வந்து இப்படி வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்கி பார்த்திருப்பீங்க. ஆனா வேற வேற நாடுகள்ல இருந்து விமானம் எடுத்து கொத்து கொத்தா வந்து ஓட்டப்படுறது அப்பதான் நீங்க பார்க்க போறீங்க. மத்தவங்க எல்லாம் அங்க போறாங்க, இங்க போறாங்க, அத்தனை நிகழ்ச்சி இத்தனை நிகழ்ச்சி பண்றாங்கன்னா, ஆமா அப்ப எங்களுக்கு மட்டும் தானே எஸ்ஓபி போடுறீங்க, ஸ்டாலின் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் போடுறீங்க. எங்கேயாவது எந்த கட்சிக்காவது 62 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்களா? 5001வது ஆள் வந்துட்டா பாதுகாப்புக்கு நீங்க தான் பொறுப்புனா, அப்ப நாங்க தான் முதலமைச்சரா, நாங்க தான் சர்க்காரா? அப்ப இத்தனை நெருக்கடிகளை தாண்டியும் மக்கள் மத்தியில நாங்க பேசிக்கிட்டே இருக்கிறோம். மக்கள் எங்களுக்காக பேசிக்கிட்டே இருக்கிறாங்கிறது தான் எங்களுடைய உறுதியான நிலை. வெகு விரைவில் வெளில வந்துருங்க. அதற்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. விருப்ப வேட்புமனு வந்து தாக்கல் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 1.5-2 மணி நேரத்தை நாங்க இருந்தேன், பனையூர்ல இருந்தேன். அதனால சொல்றேன் அந்த சகோதரருக்கு, உலக வரலாற்றிலேயே நாங்க ஒரு அதிகபட்சம் கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா கனவு கட்டி ஒரு 5000-6000 விருப்ப வேட்புமனு வாங்குவாங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு 1.5 மணி நேரத்துல 10,000 தாண்டி போயிருச்சு. அதுக்கு மேல நீங்க ஸ்டாக்கே இல்லை. ஒட்டுமொத்தமா பல்லாயிரக்கணக்கான விருப்ப வேட்புமனு வாங்கி பல ஊர்களில் இருந்து அதை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க, அஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க, டிஜிட்டல்லையும் டவுன்லோட் பண்ணியிருக்கிறோம். போதும், இதுக்கு மேல வராதிங்க, டிஜிட்டல் டவுன்லோட் பண்ணிக்கிறோம் நம்ம சொல்லிடுறோம். அப்ப இது ஒரு ஜனநாயக பயிற்சி. அப்ப இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்ல அதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எந்தெந்த ஊர்ல யாரும் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து அது அதுக்கப்புறம் நேர்காணலாம் வைத்து அது வந்து வெற்றி தலைவர்கள் வந்து தீர்மானித்து சொல்வார். அத்தனை வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளர் நம்மளுடைய வெற்றி தலைவரே தீர்மானித்து சொல்வார். பெங்களூர்ல செயலர் கொடுத்து தமிழக வெற்றி தலைவர் அங்கதான் போட்டியிடுவார் தீர்மானம். போட்டியிடக்கூடாதா? திருக்கோயிலூர்ல போட்டியிட வேண்டாமா? தமிழ்நாடு முழுக்க அவர் தாங்க போட்டிடுறாரு. இதை நான் மிகைப்படுத்தியே சொல்லல. ஒவ்வொரு வேட்பாளரும் வெற்றி தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் இந்த நாட்டுல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரா மாறுவார் என்பது அனைவருக்குமே தெரிந்தது. இன்னைக்கு காலையில நானும் அங்கதான் இருந்தேன். அந்த கூட்டத்தை முடிச்சு இன்னும் 2 கூட்டம் முடிச்சுதான் வந்தேன். அந்த கூட்டத்துல பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளா மாறி இருக்கு. எங்கெல்லாம் வறுமை இருக்கிறதோ, எங்கெல்லாம் கொடுமை இருக்கிறதோ, எங்க மக்கள் ஏழைகளா இருக்காங்களோ அங்கதான் நான் போட்டியிடணும்னு தலைவர் ஆசைப்பட்டார். அது எல்லா ஊருக்கும் பொருந்தும், இந்த ஊருக்குமே பொருந்தும், வட சென்னைக்கும் பொருந்தும். நானும் எதிர்பார்க்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள்ல நல்ல செய்தி வரும், காத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி. எல்லாரும் பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. தேர்தல் அறிக்கை ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுன்னு உருவாக்கப்பட்டு 5 மண்டலமாக பிரித்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வணிகர்கள், வியாபாரிகள், மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் சந்திச்சு ஆன்லைன்ல நாங்க ஒரு வலைதளம் உருவாக்கணும். அது வந்து சில நொடிப்பொழுதுகள்ல ஹேங் ஆச்சு. ஏன் தெரியுமா? ஒரு நொடியில ஒரு 1000 பேர் வரலாம்னா ஒரே நொடியில 1,00,000 பேர் போய் பார்த்து ஹேங் ஆச்சு. ஸோ அதுல மட்டுமே பல்லாயிரக்கணக்கான சஜஷன்ஸ் வந்திருக்கு. அதை கன்சாலிடேஷன், அதாவது பகுப்பாய்வு செய்து பிரித்து பைபர்கேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் போகுது. வெற்றி தலைவரினுடைய அந்த ஒரு திருவாயால அந்த வெற்றி அறிக்கை என்பது வரும். வெற்றி அறிக்கை வரும். அதுக்கு அந்த வெற்றி அறிக்கையினுடைய முகப்பு, அதாவது அதோடைய ஹைலைட்ஸை கூட அவர் முன்கூட்டியே கூட சொல்லலாம். அந்த நல்ல நாளுக்காக நான் வந்து காத்திருக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல வரும். அதிமுக ஆட்சிக்கு வந்தா 2000 உதவி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. திமுகவும் அதான் சொல்றாங்க. இந்த மாதிரி அறிக்கை ஏதாவது உங்ககிட்ட? நிச்சயமாக நானும் எதிர்பார்க்கிறேன். இது மக்கள் they deserve it. அவர்களுடைய பணம் தான் இது. என்ன இவங்க 5000 ரூபாய் கொடுத்துடுறாங்க. இந்த 5000 ரூபாய் வந்து ஏன் வருஷத்துல இருந்து கொடுக்கல, மாசத்துல இருந்து கொடுக்கல? அப்ப அந்த 28 மாசமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இந்த வருஷம் மட்டும் தான் கோடை காலம் வருதா? உலகத்துல எப்படி ஒரு விஞ்ஞானி சம்மர் வருதுங்கிறத இப்பதான் கண்டுபிடிச்சாரு. இது வரைக்கும் சம்மரே வரல. ஏன்னா 1008 கேள்விகள் இருக்கு. அதனால் மிகவும் திட்டமிட்டு மக்களுக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக செய்வோம். எந்த சிறப்பு திட்டங்களுக்கு எதிரானது கிடையாது தமிழக வெற்றிகளுக்கு. நன்றிண்ணா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா.
the Chennai Silks.